ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரான அடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி இட்லி தோசைலாம் சாப்பிடாம இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னியே தேவையில்லை. இதில் இருக்கிற காரம், இஞ்சி பூண்டு மசாலா அந்த வாசனையோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சட்னியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி வந்து தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்து சட்னி அரைச்சிருக்கேன். தண்ணி அரைக்கக்கூடாது, நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. இந்த மாதிரி அடைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் தான் எடுத்துருக்கேன். இதை ஸ்கின்னை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த கார்னல் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கின் எடுத்துகிட்டு காய் திருவல்ல திருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன். நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஈரமாக இருக்கும், நல்லா தண்ணி இல்லாமல் கெட்டியாக வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சரிசி மாவு தான் 1/2 கப்பு. வேர்க்காய் எடுத்துருக்கேன், அதுக்காக இதை பாருங்கள் 1/2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். இது பாருங்கள், நம்ம கொரப்பாக அரைச்சா இல்லையா, அந்த விழுதை அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன கேரட்டை திருக்கி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காஞ்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி, இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் திருவல், வேர்க்கடலை அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. வெள்ளரிக்காய் திருவி இருக்கிறோம் இல்லையா, அதுலேயே ஈரம் இருக்கும். இதை அப்படியே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்துருக்கேன். தண்ணி விடலை, அதில் இருக்கிற தண்ணியே போதும். 1 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, தனியா மிளகு ஜீரகம், அது கூட 1 துண்டு இஞ்சி, 1 4 பல்லு பூண்டு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கொரப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுருக்கேன். உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. காரமும் கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சமாக தேவைப்பட்டது சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக குறவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அடை தட்டணும் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். கொஞ்சம் லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விடுங்க. இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கவர் தான் எடுத்துருக்கேன். தட்டு 1 அடியில் வச்சுருக்கேன், கவர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்கிறேன்
மாவில் இருக்கு ஒரு உருண்டை எடுத்துடலாம். பாருங்க அழகாக தட்டியிருக்கோம் பாருங்க. இந்த ஓரமெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே எடுத்து பாத்திரத்தில் வச்சுருக்கோம். டீ சிம்மில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த வெள்ளை எல்லை லைட்டாக அப்படியே மேலே தூவி விடுங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு விடலாம். இங்கே பாருங்க அப்படியே திருப்பி போடுங்க. இதுலேயே எண்ணெய் இருக்குது. எண்ணெய் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கணும். அதிகமாக எண்ணெய் பிடிக்காது, கொஞ்சம் தான் பிடிக்கும். நல்ல மணமாக வாசனையாக இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. திருப்பி திருப்பி நல்லா போடுங்க. நல்லா செவந்து வரட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கேன், மீடியமான அனலில் வச்சுருக்கேன். நல்லா செவந்து வருது பாருங்கள். செஞ்சு பாருங்கள் நல்லா வெந்துடுது. அப்படியே எடுத்துடலாம். சூப்பரான அடை ரெடியாக இருக்குது. நல்லா சுட சுட இருக்குது. நல்லா தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எள்ளு வந்து மேலே அப்படி தூவி விடுங்க. எண்ணெய் விட்டுட்டேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் வந்து இதே மாதிரி அடை தட்டி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நேரடியாகவும் தட்டலாம், சூடு தாங்காது. இந்த மாதிரி கவரில் வச்சு தட்டலாம். கிளாத் இருந்தால் கிளாத்தில் வச்சு தட்டுங்க. வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு அடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடை. இங்கே பாருங்கள் நல்லா மேலெல்லாம் மொறுன்னு நல்லா உள்ள நைஸாக சாஃப்டாக இருக்கும். சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பரான அடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.